இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்திற்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனம். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இப்படிப்பட்டதான நெருக்கத்தில் நம்ம மாட்டிக்கிட்ட நிலைமைகள் நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் இப்படி தான் நம்ம தாவீதை போல் நம்ம புலம்புவோம் அநேக நேரங்களில். அதாவது ஆண்டவர் என்னதான் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருந்தாலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு அந்த நெருக்கத்தின் நேரங்களில் ஆண்டவரே என்னை தனியாக விட்டுட்டீங்களாப்பா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வரும். அதே மாதிரி தாவீதும் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. எனக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் தான் நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். உண்மையாகவே எடுத்துக்கிட்டோன்னா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தகுதி தாவீதுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருமே உயிருக்கு பயந்து வனாந்திரமாக மலையாக நம்ம ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்த தாவீது ஆண்டவரை பார்த்து என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே பயந்துக்கிட்டு ஒரு சிலர் இப்படி புலம்புறது உண்டு. அடுத்து பாருங்கள், சங்கீதம் 10வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 10வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? அதாவது தூரத்தில் ஆண்டவர் நிற்கிற மாதிரி, பக்கத்தில் இல்லாத மாதிரி தாவீது ஃபீல் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு துணையாக இருப்பேன்னு கூட வந்தீங்களே ஆண்டவர், இந்த வேளையில் என்ன பண்ணுறீங்க? என்னை விட்டுட்டு தூரமாக போய் நிற்கிறீங்க மட்டும் இல்லை, ஆபத்து நேரிடுகிற சமயங்கள்லாம் நீங்கள் போய் மறைஞ்சிக்கிறீங்க, நான் தான் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாவீது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆண்டவர்கிட்ட புலம்புறார். சரி, இப்படியே ஒரு நெருக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, இன்னும் சங்கீதம் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இந்த மாதிரிலாம் புலம்புறோமோ அதே மாதிரி தாவீது புலம்பியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னொன்று, சின்ன பிள்ளைங்க கூட பைபிள் வாசினா முதல்ல சங்கீதத்தை எடுத்துப்பாங்க. ஏன்னா 4 அதிகாரம் வாசித்தேன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும். சின்ன சின்ன வேத பகுதியாக இருக்கும், நல்லா விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாவீது இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 18வது அதிகாரம் பாருங்கள், 18வது வசனம். 18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். புலம்பிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தாவீது என்ன பண்ணுவார்? உடனே ஆண்டவர் கிட்ட அப்படியே சேர்ந்துருவார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கங்கள் வரும்பொழுது நம்ம ஒருவேளை மாம்ச பிரகாரமாக அந்த கஷ்டத்தில் எதையோ ஒன்று புலம்புனா கூட உடனே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? முறுமுறுக்கிறோமா, இல்லை தேவ சமூகத்தில் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு ஜெயம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடக்கிறோமான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எல்லாம் நடக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு தாவீது சொல்கிறார். அப்போ ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இல்லை அப்படின்னா மனுஷங்க நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். அப்போ ஆபத்து நேரிடுகிற சமயங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கார், பலனாக இருக்கார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறாரு.
எல்லாம் நமக்கு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு நெருக்கமான பிரச்சனை வரும்போது நம்ம உடனே தடுமாறிடாதபடி தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 15 கூட பார்த்திங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அதை விட்டுட்டு என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாஸ்டர் கூட நிறைய நேரம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன கடுகு எடுத்து இப்படி கையில் வச்சு பார்த்தோன்னா அது கடுகாக தான் தெரியும். ஆனால் அதே கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம கொண்டு போய் வச்சு பார்த்தோன்னா கடுகு கடுகு மாதிரி தெரியாது, மிளகை விட பெருசாகவே தெரியும், பட்டாணி சைஸில் தெரியும். அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுதான் எனக்கு அப்படின்னு பயந்து நம்ம ஒடுங்கி போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதை விட்டுட்டு ஆபத்து காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழ மாற்றுவார். அது எப்படி நடக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. உண்மையிலே நம்முடைய இந்த குருவி மூளைக்கு எட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய இந்த மாம்ச பிரகாரமான சிந்தனைக்கெல்லாம் எட்டாத விதத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த வழியாக போய் இப்படி நடந்தால் தான் இது நடக்கும், அதனால் எனக்கு இந்தந்த இடங்களில் எனக்கு சகாயத்தை வைங்க அப்படின்னு நம்ம ஒரு வேளை ஜெபிப்போம். ஆனால் டோட்டலாக ஆண்டவர் பண்ணுற காரியம் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ ஒரு அற்புதமாக அது அற்புதம், அதுதான் அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார். அப்போ நம்ம ஆபத்து காலங்கள் வரும்பொழுது என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். லூக்காவில் நம்ம ஒரு சின்ன காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு அடக்க ஆராதனை நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும் பொழுதே இந்த காட்சியை பார்க்குறாரு. ஆண்டவர் கூட சீஷர்கள் இருக்கிறாங்க, இன்னும் திரளான ஜனங்கள் அவர் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, மரித்து போன ஒருத்தனை ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாக அவங்க கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த பையன் தாய்க்கு ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஒரு மகன். அடுத்து அவள் விதவை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எது வரைக்கும் கூட வருவாங்க அப்படின்னா, கல்லறை வரைக்கும். இன்னும் ஒரு வேளை சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஊர்லலாம் இன்னும் ஒரு நாள் இருப்பாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தன்னந்தனியாக உட்காந்து அழுது அந்த சோகத்திலேயே தன்னைத்தானே தேற்றிக்கிட்டால் தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அப்போ இவ கைம்பெண்ணா வேற இருக்கிறா. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் பார்த்திங்கன்னா 13வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அதாவது அவருடைய அந்த இரக்கம் அவள் ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறா, அவளுக்கு ஒரே ஒரு மகன், அவனையும் இப்போ செத்து தூக்கிட்டு போகிறாங்க, முடிஞ்சிச்சு அவள் லைஃபே அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கண்ணோக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளே ஒரு நல்ல மனது உருக்கம் உண்டாகுது. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, அழாதே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த அழாதேன்னு சொல்லிட்டு அழுகைக்கான அந்த காரணத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது அழாதேன்ற அந்த ஒரு வார்த்தையில் இந்த உலக பிரகாரமான ஜனங்களை போல் நம்ம உலகத்தில் யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் ஐயோ பாவம்னுவாங்க, உச்சின்னுவாங்க, அழாதீங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாமே இருந்தாலும்
அந்த அழுகைக்கான காரணத்தை மாற்றுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த மனுஷங்களாலேயும் முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அழாதன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அந்த அழுகைக்கான காரணம் அந்த மகனுடைய மரணம் அப்படின்றத உணர்ந்து பாடையை தொடும்போது அதை சுமந்தவர்களும் கூட கர்த்தரை கனம் பண்ணும்படியாக அந்த இடத்துல நின்றுருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்லும் பொழுது மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மரித்து போன சடலம் வந்து எழும்புமா அப்படின்னா எழும்பவே எழும்பாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை அந்த பாடையை தொடும் பொழுது அந்த மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கி அந்த அளவுக்கு எழும்பி உட்கார்ந்தாலே அது ஒரு பெரிய அதிசயமாக தெரியும். உடனேயே பேசவும் கூடிய அளவுக்கு கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறாரு. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த மரித்து போன அவனை பார்த்துட்டு அதோட அழாதன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிருந்தார்னா அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்திருக்காது. ஆனால் தன்னுடைய வல்லமையின்படியாக ஆண்டவர் அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்பி அவன் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு திரும்பவும் ஒரு உயிருள்ள மகனாக அவனை ஆண்டவர் எழுப்பும் பொழுது அந்த அற்புதத்தினால கூடியிருக்கிற ஜனங்களும் கூட அதிசயப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆபத்திலிருந்து அந்த மகள், அந்த கைம்பெண்ணாக இருக்கிற அந்த சகோதரி விடுவிக்கப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறார். இன்னொன்று நம்ம 1 ராஜாக்களில் பார்த்திங்கன்னா 22:32, 1 ராஜாக்கள் 22:32. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். இந்த சம்பவத்தை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம யோசபாத்துடைய காரியங்களை நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது இந்த யுத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா மாதிரி நீ வந்து ராஜவஸ்திரம் தரித்திரு அப்படின்னு சொல்லும்போது யோசபாத்தும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ராஜவஸ்திரம் தரித்து அந்த யுத்தத்தில் கலந்துக்கும் போது பார்த்திங்கன்னா ராஜா தான் நமக்கு எய்முன்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு படையினர் என்ன பண்ணுறாங்க, யோசபாத்தை பார்த்து இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அவனை மொத்தமாக ரவுண்ட் பண்ணிட்டாங்க, அவனை காலி பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. அந்த சூழ்நிலையில் யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா கூக்குரலிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வசனமே பாருங்கள், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துல எப்படி அந்த மாற்றம் நடந்துச்சுன்னே சொல்ல முடியாது. அதாவது அத்தனை படை வீரர்கள் இருக்காங்க, யாரும் கமெண்ட் பண்ணல, இவனை விட்டு இவன் இல்லை ராஜா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே அவனை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு அந்த யோசபாத்துடைய கூக்குரல் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தர் கேட்டு அற்புதமாக அந்த இடத்துல பதிலை கொடுத்துருக்கார். அப்போது எந்த இடத்துலனாலும் சரி, அது எந்த இடம், ஒரு அமைதியாக நம்ம உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுனாதான் அப்படின்னு இல்லை, நமக்கு நெருக்கம் வருகிற நேரங்களிலெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய காரியங்களை ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு மிஷினரியோட ஒரு ஸ்டோரி. டேவிட் கிரஃப்னாட் அப்படின்ற ஒரு மிஷினரி பார்த்திங்கன்னா அமெரிக்க தேசத்திலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை அவர் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1 வருஷம் அவர் திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு போயிட்டு மறுபடி விருப்பமானால் திரும்பவும் இங்கே வந்து ஊழியம் செய்யலான்ற அளவுக்கு அவருக்கு லீவு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவரும் போகிறாரு. போய் அந்த இடத்துல 1 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு தான் நான் வருவேன், இந்த மக்களுக்கு ஊழியம் செய்யணும், இந்த இருண்ட கண்டத்தில் தான் எப்படியாவது ஆண்டவராகிய இயேசுவை தெரிவித்து அவங்கள வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லி மறுபடியும் அமெரிக்க தேசத்துலேருந்து அவர் வந்து ஆப்பிரிக்காவை நோக்கி வராரு. ஒரு சில இடங்களில் வாகன வசதி இருக்குது, ஓரளவுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சில இயற்கை மாற்றங்கள்னால பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கு, வாகன வசதி இல்லை, நடந்தே போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. நடந்தே போகிறாங்க. போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து குறுக்கிடும். அந்த ஆற்றுல அநேக நேரத்தில் தண்ணி இருக்காது, ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க.
ஆனால் இந்த இயற்கை மாற்றங்கள்னால பார்த்தா ஆற்றுக்கு ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகவே முடியாது. என்ன பண்ண அப்படின்னு ஒரு நெருக்கமான சூழ்நிலை. நிறைய பொருட்கள் வேறு அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இதோடு போகவே முடியாது. தனியானாலும் ட்ரை பண்ணலாம், ஆனால் இப்போ பொருட்களோடு போகவே முடியாது. அப்போ அவர் கூட நிறைய பேர் வந்து கூட ஒரு சிலர் வந்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் அந்தந்த ஊரில் இருந்து வந்து பாஸ் பண்ண முடியாமல் இப்படி திகைச்சு நிற்கிறவங்க எல்லாருமே இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம இதை ட்ரை பண்ணவே முடியாது, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இன்றைக்கி தங்கிட்டு காலையில் என்ன செய்யணும்னு யோசனை பண்ணுவோன்னு எல்லாருமே அந்த ஆத்தோரத்துலேயே ஒரு சில இதை ரெடி பண்ணி எப்படியோ தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அவங்கெல்லாம் தூங்குறாங்க. ஆனால் இவருக்கு அந்த இடத்துல கடந்து போயே ஆகணும், நம்ம தாமதிக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே 1 வருஷம் நல்லா லீவ் எடுத்துட்டோம், இனிமேல் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக வல்லமையாக செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு கூட வந்திருக்காரு. அப்போ இரவு முழுக்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரை எப்படியாவது நான் போனோம், எங்களுக்கு எப்படின்னேலாம் எனக்கு தெரியாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருக்கார். கடைசியில் ஒரு டைமுக்கு மேலே அவரும் தூங்கிடுறாரு. காலையில் எழும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் வேரோடு அங்கேருந்து சாஞ்சு இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கு. கரெக்டாக அந்த மரத்து மேலே ஓரளவுக்கு போனால் போயிடலாம் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு சிலர் ஆண்டவரை அறியாதவங்க வந்து நமக்கு எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்றத விளங்காதபடி இது தானாக நடந்துருச்சு, மழை காற்றுமா இருந்துச்சுல்ல அதனால தானாக வேரோட சாஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கும் இவரோட இருந்தவங்களுக்கும் தெரியும் இது ஜெபத்தினோட வல்லமையினால தான் அந்த மரத்தை ஆண்டவர் வந்து தள்ளி விட்டு நமக்கு பாலமாக உண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னாள் சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா அவருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கு இது ஜெபத்தினால தான் நடந்தது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சுருக்கார் அப்படின்றது விளங்காத அளவுக்கு கூட இருக்கும். ஆனால் ஜெபிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த காரியத்தை மாற்றினது கர்த்தர் மட்டும்தான், கர்த்தருடைய கரம் தான் இது செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவங்க தொடர்ந்து அதை கடந்து போய் அந்த ஊழிய ஸ்தலத்துக்கு போய் தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னோடனே ஐயோ நான் அதமானேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிஞ்சிச்சு என் லைஃபு அப்படின்ற ஒரு பயத்துக்குள்ளே நம்ம போகாதபடி கர்த்தர் நம்ம கூட இருக்கார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி கொஞ்சம் புலம்னாலும் உடனே அந்த இடத்துல வந்து அலர்ட் ஆகிட்டு தாவீது வந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்பொழுதும் கர்த்தரை பற்றி பிடிக்கிறவர்களாக ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் கூட ஆண்டவர் மறைஞ்சிட்ருக்காரு, தூரமாக போய் நிற்கிறாரு அப்படின்லாம் புலம்பாதபடி ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காருன்னு விசுவாசமாக நம்ம இருக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. தேவாதி தேவனே உமை துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே உமை சோத்தரிக்கிறோம் 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 அப்பா. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்ன போதிலும் கூட அப்பா கர்த்தர் நீர் ஆதரவாய் வந்தீரே அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த நெருக்கத்தின் பாதையிலிருந்து தாவீதை எப்படி அப்பா நீங்கள் விடுதலை ஆக்குனீங்களோ, சிங்காசனத்திலே அமரக்கூடிய அளவுக்கு தாவீதுக்கு அப்பா சூழ்நிலைகளை தேவன் மாற பண்ணீங்களேப்பா. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நெருக்கத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களை தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருந்து நீங்கள் ஒத்தாசை செய்யுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா கைம்பெண்ணா இருந்த அந்த விதவையினுடைய மகன் அப்பா மரித்து போன பொழுது அந்த இடத்துல எல்லாரும் கூட வந்தாலும் யாராலையும் அற்புதம் செய்ய முடியாது, மகனை திருப்பியும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் அந்த இடத்துல வந்து அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு அந்த மகனை எழுப்பி அந்த தாயினிடத்திலே ஒப்புவித்தீங்களேப்பா. அழுகைக்கான காரணத்தை தேவன் முற்றிலும்
முற்றிலுமாய் மாற்றி போட்டீரே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுகைக்கான காரணங்களை எல்லாம் தேவன் மாற்றுங்க ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அந்த இடத்துல கூட அப்பா யுத்தத்தில் எல்லாரும் நெருக்குகிற சூழ்நிலைகளில் யோசபாத் அப்பா கூக்குரலிட்டான் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்படலை. ஆனால் கூட அப்பா நீங்கள் அந்த மகன் மேல் பிரியமாக இருந்தபடியால் அந்த மகனை நீங்கள் தப்புவிக்கும்படியாக எல்லாரையும் அந்த இடத்துல அவனை விட்டு விலகி போக வைத்து அவனை விடுதலை ஆக்குனீங்களேப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஆபத்துக்களை தேவன் மாற்றுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. எஸ் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையில் கூட அப்பா இந்த நாள் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா. தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அப்பா எந்த குறைவுகளும் இல்லாதபடி குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அப்பா நீங்கள் உம்முடைய வல்லமையின்படியாக கிரியை செய்யுங்கப்பா. அப்பா குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தலைமை தாங்கி இந்த நாளை நடத்துங்க ராஜா. எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு நடத்த ஞானம் இல்லை ராஜா. நீங்கள் எங்களுடைய குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல காரியங்களிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் அப்பா. ஆவியானவரே அப்பா, வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் அப்பா உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா, பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எந்த விதத்திலும் உலகம் மாமிசம் பிசாசு தேவ பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை போட்டு அப்பா நீங்க பாதுகாத்து நடத்துங்க ராஜா. எசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்க பலப்படுத்துங்க ராஜா. அப்பா வயது மூப்பி நிமித்தம் பலவீனத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. வயசாயிடுச்சு, இனிமே இப்படி தான் இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் மருத்துவர்களுடைய அறிக்கையெல்லாம் தேவன் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறீரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புது பலனடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்ற வேத வசனத்தின்படியாக அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. அப்பா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த கடன்களிலிருந்து தேவன் நல்ல விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கடனை அடைத்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை தேவன் உண்டு பண்ணுங்கப்பா. எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அப்பா அந்த கடனிலிருந்து அதி சீக்கிரத்திலே வெளியே வரத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படட்டும் அப்பா. எப்பொழுதும் உம்மை துதிக்கிறதான துதியினால் நிரப்பப்பட அப்பா ஜபத்திலே தரித்திருக்க அப்பா. உலக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உம்முடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் இருக்க உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நீங்கள் வழி நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.